everyone, welcome to today's episode. So இன்னைக்கு இந்த எபிசோட்ல நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்? எங்கவா போயிட்டு இருக்கோம்? நாங்க ஆக்சுவலா ஹார்வெஸ்ட் ஹைவேல போயிட்டு இருக்கோம். நோவாஸ்கோஷியாவோட ஹார்வெஸ்ட் ஹைவேல போயிட்டு இருக்கோம். எங்க போயிட்டு இருக்கோம்னா அனாபோலிஸ் வேலியில போயிட்டு என்ன பண்ணலாம், செரி பிக். அதாவது எங்களுக்கு செரினா ரொம்ப பிடிக்கும், அதுவும் அந்த ஸ்வீட் செரினா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த ஃபார்ம்ல வந்து ஸ்வீட் செரி யூ பிக் பண்ணலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆமா, ஸோ அதனால அதை போய் எடுக்க போறோம். பறிச்சு அங்கேயே கொஞ்சம் சாப்பிட்டு கொஞ்சம் எடுத்துட்டு வந்து எடைய போட்டு எடுத்துட்டு வரலாம்னு பிளான் பண்ணிருக்கோம். கனடால இருக்கவங்க நிறைய பேருக்கு யூபிக் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். பட் புதுசா வரவங்களுக்கு நான் என்ன அப்படின்றத சொல்லிடுறேன். என்னப்பா யூபிக்னா? யூபிக்னா இப்போ ஃப்ரூட் அதெல்லாம் வந்து க்ரோ பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் வந்து பீப்புளை பிக் பண்ண சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு என்ட்ரி டிக்கெட் மாதிரி வாங்கிப்பாங்க. ப்ளஸ் எவ்வளோ பிக் பண்ணுறோமோ அதை வெயிட் போட்டு எடுத்துப்பாங்க. அதில் ஒரு லாபம் இருக்கும். ஒரு லெவலுக்கு அப்புறம் வந்து அவ்வளோவா இல்லை, கொஞ்சம் லாஸ்ட் கொஞ்சம் தான் இருக்குது அப்படிங்கும்போது அதை அவங்க பிக் பண்ணி ஸ்டோருக்கு அனுப்பிச்சிருவாங்க. ஸோ அட் எண்ட் ஆஃப் தி டே எதுவும் வேஸ்ட் ஆகாது. யூபிக்கு ஒரு இது வந்து இங்கே கனடா சைடு யூஎஸ்ல கூட நம்ம அது மாதிரி நிறைய போயிருக்கோம்லப்பா. இங்கெல்லாம் வந்து ஒரு ஆக்டிவிட்டி மாதிரியே பண்றாங்க. ஃபார்மிங் வந்து அந்தந்த சீசன்ல என்னென்ன விளையுமோ அதை வந்து நிலத்துல போட்டு விளைய வச்சுட்டு மக்களுக்கு வந்து ஒரு இன்ட்ராக்ஷன் மாதிரி அவங்களும் வந்து அவங்க கையால பறிச்ச மாதிரி ஒரு ஃபீல் வந்து கிடைக்கும்ல. அதுக்காக வந்து மக்களை டைரக்டா வந்து பறிச்சு எடுத்து அது எவ்வளோ பறிக்கிறாங்களோ அதுக்கு கேஜி இவ்வளோ அப்படின்னு சொல்லி வச்சிருப்பாங்க. அது நம்ம காசு கொடுத்து வாங்கிட்டு வந்துக்கலாம். கடைசியா வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அந்த சீசன்லாம் முடிஞ்சு போற டைம்ல கொஞ்சம் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறதுலாம் வந்து ஏதாவது ஃபேக்டரிக்கு நம்ம ஊர்லலாம் அனுப்புவாங்கல்ல, எல்லாத்தையும் வந்து லாரியில ஏற்றி அந்த மாதிரி வந்து அனுப்பிச்சிருவாங்க கடைசியா. ஸோ அந்த மாதிரி இருக்க ஒரு இடத்துக்கு தான் போக போறோம். லாஸ்ட் இயரும் வந்து நம்ம போயிருப்போம் செரி பிக்கிங் போல. இது வரைக்கும் நாங்க யூஎஸ்லயுமே ட்ரை பண்ணிருக்கோம், எனக்கு கிடைச்சதே கிடையாது. அது மட்டும் மிஸ் ஆயிடும். எப்போதும் ஸ்ட்ராபெரி போவோம், ஆப்பிள் போவோம். இங்க வந்து வெஜிடபிள் பிக்கிங் கூட நம்ம போயிருக்கோம். பட் இதான் ஃபர்ஸ்ட் டைம் செரி பிக்கிங் போறோம். ஸோ எப்படி இருக்கு, என்ன ஏது, என்ன லொகேஷன் போறோம் அப்படின்றது நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அண்ட் எப்படி இருக்குன்றத வீடியோல காட்டுறேன். பிடிச்சிருந்தா நீங்களும் வந்து இந்த சம்மர்ல ட்ரை பண்ணுங்க. இது மாதிரி நிறைய இருக்கும் சம்மர்ல வந்து. இதுக்கப்புறம் வெஜிடபிள் பிக்கிங் நிறைய வந்து போடுவாங்க. உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்க அந்த மாதிரிலாம் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது யூஸ்வலா வந்து நிறைய பேர் எப்படி வருவாங்கன்னா பிக்னிக் மாதிரி வந்துருவாங்க. ஒரு அங்க வந்து பெஞ்சஸ் எல்லாமும் போட்டிருப்பாங்க, நிறைய பிளேஸ் இருக்கும். பிக்னிக் மாதிரி வந்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. சில இடத்துல அனிமல்ஸ் இருக்கும், பெட் பண்ணலாம், அந்த மாதிரி நிறைய இருக்கும். குழந்தைங்க மெயினா விளையாடுறதுக்கு ஏதாவது ஒண்ணு இருக்கும் அங்க. ஆமா, எல்லாம் வந்து பிக்னிக் மாதிரி உட்காந்து சாப்பிட்டு ஒரு ஒன் டே கம்ப்ளீட்டா வந்து என்ஜாய் பண்ணிட்டு போற மாதிரி தான் இருக்கும். இன்னைக்கும் நம்ம அந்த மாதிரி தான் வந்து கிளம்பியிருக்கோம். பட் ஒரு ஆஃப்டர்நூனா வந்து வந்திருக்கோம். ஸோ போயிட்டு என்னென்னலாம் இருக்கு அண்ட் எவ்வளோ சார்ஜ் பண்றாங்க என்ன ஏது எல்லா டீட்டெயிலுமே நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஸோ வீடியோ மிஸ் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஆல்மோஸ்ட் வந்தாச்சு, பாதி தூரம். நடுப்புற ஒரு சின்ன பிரேக், காஃபி பிரேக். சரி, யாருக்கெல்லாம் கோல்டு காஃபி பிடிக்குமோ நீங்க வந்து டிம்ல மட்டும் கோல்டு காஃபி மட்டும் ட்ரை பண்ணாதீங்க. கோல்டு ப்ரூ வந்து டிம்ல ரொம்ப மொக்கையா இருக்கும். எனக்கு வந்து மெக்டியோட கோல்டு காஃபி ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சிலருக்கு பிடிக்கலாம்ல, சிலருக்கு பிடிக்கலாம். இன்னொன்று காஸ்ட் வைஸும் மெக்டி ரொம்ப கம்மியாக வைப்பான். மெக்டி வந்து லைக் $2 அரௌண்ட் தான் இருக்கும். டிம்ல போய் வாங்கினா $5 திரும்ப. இது லார்ஜ். ஸோ ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் இருக்கு. இன்னொன்று எனக்கு டேஸ்ட்டும் பிடிக்கல. இதில் அந்த அது எப்படின்னா இந்த காஃபி அடிக்ட் ஆனவங்களுக்கு அந்த ஒரு சின்ன ஒரு கசப்பு தன்மை வரணும், அது இதில் தான் இருக்கு. ஓகே, பயங்கர டிராஃபிக்கா இருக்கு. சம்மர்ன்றதுனால பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல ரோடு ஒர்க். உனக்கு ஏன் பிடிக்க மாட்டேங்குது காஃபி, அது சொல்லு. தெரியல, நான் குடிச்சதே இல்லை இது வரைக்கும். வேணாம், நான் குடிச்சதும் இல்ல. எனக்கு அது ட்ரை பண்றியா? நீ குடிக்கிறது இல்லாம அவனே வர கிடைச்சா அவன் குடிச்சு பார்க்கட்டும். அட பாவி, இந்த கண்ணே நீ குடிக்கல. எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. உண்மையை சொல்லணும், உண்மையா எப்படி இருக்கு? Do you like it? Yes. நான் ரியாக்ஷன் நீ பார்க்கல, வாயில வச்சு ஷாக் ஆயிட்டோம். என்னடா இது கசக்குது. பிடிக்கல தானே?
ஸோ அது கொஞ்சம் ஃபீலிங்கா இருக்கு. என்ன ஃபீலிங்கா இருக்கு கொஞ்சம்? இவன் தமிழ்ல கட்டை கொண்டாடிக்க. ஓகே, ஃபார்ம்ல இருந்து பார்க்கலாம். இந்த கடைசியில பாரு, ரோட தாண்டி அப்படியே ஸ்ட்ரைட்டா இருக்கிறதுல கடல். இதெல்லாம் வந்து கிராண்ட் ப்ரீ போனோம். போன தடவை ஓப்பனா இல்லை, இப்போ ஓப்பனா இருக்கும் கிராண்ட் ப்ரீ. ஸோ அட் லாஸ்ட் நம்ம டெஸ்டினேஷனுக்கு வந்தாச்சு. எவ்வளோ நேரம்ப்பா வந்திருப்போம்? 1.5 மணி நேரம் ஹாலிஃபேக்ஸ். 1.5 மணி நேரம் டிரைவ் பண்ணி வந்து சேர்ந்தாச்சு. டம்சி கார்னர் ஆர்ச்சர்ட்ஸ். ஸோ இதோ இருக்கு பாருங்க. Your destination is on the left. பக்கமாக தான் இருக்குது. குழந்தைங்களுக்குலாம் லீவ் விட்டாங்கல்ல. ஸோ வந்தாச்சு நம்ம ஸ்பாட்டுக்கு. இந்த மரமே எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. ம், வேண்டா ராஜா, என்ன வேணும்? ம், ம். ஏதாவது கொடுப்பேன்னு எதிர்பார்த்துச்சோ? என்கிட்ட உனக்கு கொடுக்க ஒன்றும் இல்லையேப்பா. என்ன கொஞ்சோண்டு பூவா இருக்கு, ஊட்டி விட்டுமா? வெஜ் பிரியாணி சாப்பிட்றியா? ஆமா, நீ வெஜ் தானே, நீ நான்வெஜ் இல்லை, வெஜ் தானே இன்னைக்கு. நீ உனக்கு வெஜ் தானே. கெடா ஆடு இல்லையே இங்க. லாமா. அது வந்து இந்த மிடில் ஈஸ்ட்ல இருக்கும். அது என்ன இங்க வந்து லாமாவும் ஆடு கோழிலாம் வச்சிருக்காங்க. அங்க வந்து மாடு பீகாக்லாம் இருக்கு. இந்த சைடு கோழி பீகாக்லாம் வந்து இந்த சைடு வந்து வச்சிருக்காங்க. கோழி போச்சு. அந்த இதுக்குள்ளார நிறைய இருக்கு பாரு. பீகாக் வருது தெரியுதா? ஆமா, நான் தெரியும். அந்த இடத்துல நிறைய கோழி இருக்கு. அங்க இருக்கு பாருங்க பீகாக். திரும்பி பாக்குது. ஒன்றும் பண்ணாது கண்ணு. அது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கு, தெரில வைய பார்த்தா. ஏதாவது கொடுப்பாங்கன்னு பார்த்துட்டு. இதெல்லாம் நீங்க பெட் பண்ண முடியாது. எட்டக்க இருந்து தான் பார்க்கணும், கொத்திடும். டேய் கொத்தி வச்சு பூச்சி புள்ளகிட்டே பறந்துட்டு இருக்கு பாரு. பக்கி இந்த பக்கம் போ. என்னமா பூச்சி பூச்சி. பிடிச்சி இழுத்துறாதரா, டென்ஷன் ஆயிரும் அப்புறம் ஆடு. என்ன வேணும், என்ன வேணும் ரியானுக்கு? வாங்க வாங்க எல்லாம் உட்காருங்க.
நான் இவனை ஒரு ஓரமா மட்டும் என்ன விட்டுருக்கேன். நடக்க மாட்டேங்குது. உனக்கு என்ன வேணும் கிட்ஸுக்கா? வெஜ் பிரியாணி. பொட்டேட்டோ வேணுமா? 8 மணி வரைக்கும் அப்படியே வச்சிருக்கோம். அபு எல்லாத்தையும் சேர்த்து சாப்பிடணும் அபு. காத்தடிச்சுதான் ரொம்ப காத்தடிச்சு அது ஆடிடக்கூடாது, அதுக்காக. ஓ ஒயர்லையா? நம்ம ஊர்ல சும்மா கட்டி விடுவாங்க. வெந்தயத்தை தாளிச்சாவே வாசம் வந்துடும். அப்புறம் புளி பத்தல மறுபடியும் ஒரு கிண்ணி எடுத்து வச்சு புளியை கரைச்சி ஊற்றி எண்ணெய் ஊற்றி அப்புறம் நடுப்புற சேரா இருக்கடா. புளி மட்டும் கொதிக்க விட்டு அப்புறம் எடுத்து மிக்ஸ் பண்ணி வாங்க வாங்க மேடம், வாங்க மேடம். சரி ட்ரீஸ். மிடில்ல போவோம். ஏய் அங்கெல்லாம் நிறைய தெரியுற மாதிரி இருக்கு மிடில்ல எல்லாம். ஃபுல் ரெடிஷா இருந்தா பறிச்சுக்கோங்க. ஆ மூணு பேர் இங்க பாருங்கடா. சௌரா, கணேஷ் இங்க பாருங்க. கணேஷ் கவர்ல போட்டுக்கோங்க. அதெல்லாம் இன்னும் ரைப் ஆகல தங்கம்மா, காய். இல்ல இல்ல கரெக்டா இருக்கு பாரு. இது ஓகேவா? இது வாட் அபௌட் நோ somebody in this area மறிக்கிறேன். yeah we're getting ready for the friend பாரியா டேய் ரியானு, டேய் ரியானு. சாப்பிட வந்திருக்கோம், பறிக்க வரல. அது ஃபர்ஸ்ட் வெச்சுக்கோங்க ஞாபகத்துக்கு. அந்த பேக் கொடுங்க, நல்லது பாத்தீங்க. அம்மா இது நல்லா இருக்குது. மம்மி அது நல்லா தானே. அப்பா இது நல்லா இருக்குது. அம்மா இது டேஸ்ட் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட். என்ன மரம் நல்லா இருக்கு ஃபர்ஸ்ட் டேஸ்ட் பண்ணிட்டு. ஸோ இந்த ஏரியா ஃபுல்லாகவுமே வந்து பார்த்தீங்கன்னா செரி ட்ரீஸ் தான் இருக்குது. வாவ் செம்மையாக இருக்குல்ல. ஆமாம், இது வரைக்கும் கிடைக்காத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ரியானு நல்லாக்கா? செரி எம் எம்மா இருக்கா? எம் 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 இந்த கையில் பக்கம் எம் எம் எம். தரேன் 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 எடுத்து தரேன். டாடா இந்த ட்ரீல நிறைய பழுத்து இருக்கு. ஏனி இந்த கிளி கடிச்சது, அணில் கடிச்சு கனிஞ்சு போன பழம், இதெல்லாம் சாப்பிட முடியாது, இதுதான் சாப்பிட முடியும். ஒருத்தவங்க தான் ஒரு டைம்ல ஏற முடியும். நீ ஏறு, நெக்ஸ்ட் எல்லாரும் ட்ரை பண்ணுவாங்க. ம் பிக் பண்ண முடியுதா? ஈஸ்வர் I'm just started. Let's start. இதா இருக்கா? ரெட்டிஷா இருக்கா? மாமா பிக் பண்ணுங்க. ரெட்டிஷா இருக்கதா? எனக்கு வேணும்பா கொஞ்சம். that's good. அந்த ட்ரீல பிக் பிக்கா இருக்க மாதிரி இருக்குல்ல, அங்க பாரு அந்த இடத்துல. ஆமா நான் வச்சு தரேன். வா இவனுக்கு கொஞ்ச நேரம் கீழ இருக்கு விளையாட்டு. ஈஷு ரெட்டிஷா இருந்தா பாருங்க, இல்லனா கேர்ஃபுல் புடிச்சுக்கோ, பின்னாடி விழுந்துராத. ஏமால உண்டிருப்பா. நான் இங்க தான் இருக்கேன். திருச்சி பறிச்சிட்டீங்களா? நான் போறேன்ப்பா. இந்த மரத்துல வச்சு கொடுக்கவா? I'm gonna double check. சௌதன் இங்க பாரு, ஏறறான் பாரு. அந்த ரெட்ல இங்க ஒரு ரெட். ஒரு இஷ்யூ. இங்க இருக்கிறது எனக்கு எப்படி இருக்கும்? இந்த கம்பி கிட்ட இங்க வந்து அது பார்த்தா ரெட் மாதிரி இல்லையா? இருக்கு. Wait, I can reach. I can
I can almost reach that. This one's good. No. ட்ரை பண்றான் இங்க பாரு இங்க இருக்கு டேய் கை வச்சுக்காது. அங்க பாருங்க செரி செரி. That's enough. என்ன வேணும் பாப்பாக்கு? சொல்லுங்கப்பா. ஹாய் டாடி. அது டேமேஜ் ஆகுது. Just the clean பண்ணாத. அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பறவைங்கள்லாம் கத்துற மாதிரி ஒரு சவுண்ட் வருது. இங்கே வந்து இந்த பேர்ட்ஸ் எல்லாம் வந்து சாப்பிட்றோம்ல, அதுக்காக வச்சுருக்காங்க போல். ஸ்கேர் க்ரோக்கு பதிலாக அந்த மாதிரி சவுண்டு ஸ்பீக்கரில் போட்டு வச்சுருக்காங்க. கேட்குதா லைட்டாக ஒரு சவுண்டு? இப்போ சவுண்டாக கேட்கும் பாருங்க கொஞ்ச நேரத்தில். இதோ கேட்குதா இந்த சவுண்டு? ஸ்கேர் க்ரோக்கு பதிலாக இந்த சவுண்ட் வச்சுருக்காங்க. நீ தான் குரங்கு மாமாவா? அவர் உட்காந்து ரைம்ஸ் பார்க்குறாரு கத்த ஆரம்பிச்சு. இது வேற என்ன இப்படி சவுண்டு? முச்சுன்னு குருவி நிறைய சாப்பிடுதுல்ல. ஏஷ் எது ரெட்டிஷா இருக்குன்னு பார்த்து பாருங்க செல்லம். இங்கே பாருங்க. பாருங்க ரெண்டு பேரும். காத்து சூப்பரா அடிக்குது. மலைக்கு அந்த பக்கம் கடல் இருக்கோ? மேபி இருக்கலாம். பயங்கர ரெட்டிஷ் பா. போடுங்க. சூப்பர் அடி. எந்த குரங்கு கத்துற மாதிரியா இது? டிஃப்ரெண்ட்டாக சவுண்டு போடுறாங்க. ஸ்கேர் க்ரோக்கு லேட்டஸ்ட்டு டெக்னாலஜி. சரி வாங்க போய் பார்க்கலாம். ஆப்பிள். ஏய் இதெல்லாம் ஆப்பிள் தானாப்பா? குட்டி குட்டியாக இருக்கு. ஆப்பிள் தானா? இதெல்லாம் பிக்கெல்லாம் பண்ணக்கூடாது. ஆப்பிள் பிக் ஆகணும். இப்போ தான் வளர ஆரம்பிச்சிருக்கு. இது ஃபுல்லாக ஆப்பிள். அப்படியா? ஆமா ரெட்டிஷா இருக்காங்க. இவங்க வேற சவுண்டு போட்டு. இது கல்லு. இங்க ஆப்பிள் வரைஞ்சிருக்காங்க, அங்க ப்ளூபெரி. ஆப்பிளா செரி? அது சரி ஏதோ ஒண்ணு. குட்டியில இருந்தா செரி. இது செரி. That's apple. இந்த பக்கமுமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக செரி வச்சுருக்காங்க. இது பாருங்க மரம் ஃபுல்லாக ரெட்டிஷாக எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இங்கே பாருங்க. இது செரி. இது ஃபுல்லாக புளிப்பு செரி பகல இருக்கு. பார்க்க அழகா இருக்கு, பயங்கரமா புளிக்குது. எப்படி இருந்துச்சு? உள்ள இப்படி இருக்கு இந்த செரி. இவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. அப்படியே மரம் ஃபுல்லா காய்ச்சிருக்கு. பட் பயங்கரமா புளிக்குது. Let's make him to eat this.
சரிதான் டாடி, வந்து சாப்பிட்டு பார்த்து சொல்லுவா எப்படி இருக்குன்னு சொல்லுங்க வாங்க. It's super good. It's super good. எவ்வளோ இருக்கு பாரு, அப்படியே மரம் ஃபுல்லா ரெட்டிஷா தான் தெரியுது. Yeah, and it's super good. சரியே இல்ல பக்கி என்னது சரியே இல்ல. அப்படியா? புளிச்சிச்சு பயங்கரமா, நாங்களும் வச்சு பார்த்தோம், ஆனா என்னன்னு தெரியல எங்களுக்கும். I was like this. Like அதுல இருந்து ஒன்னு பர்ஸ்ட் வா, ரொம்ப ரெட்டிஷா இருக்கு. get the செரி தான், எல்லாமே செரி தான். தோ red. ஆமா, தோ ரெட்டிஷ். ஆமா, இப்போ பாரு எவ்வளவு குட்டி மரத்துல எவ்வளவு ஒரு காய்ச்சிருக்கு. சாப்பிட்டு பாரு. டாடி தானே கேட்டாரு, டாடிக்கு போய் கொடு. இல்ல, நான் dark is இது கொடுங்க, சாப்பிட்டு பார்க்கட்டும். எப்படி இருக்கு? நல்லா இருக்கா ரியலி? ஆனா லைட்டா சாராதா இருக்கு. இந்த சைட் ஃபுல்லா சார் ஆரம்பிச்சுட்டாங்கயா. புளிக்கிடும் மேலலாம். ரொம்ப மாங்காய் பிஞ்சு பித்தா எப்படி இருக்கும் அந்த green. வெஜிடபிள் பிக்கிங் நெக்ஸ்ட் அந்த பக்கம். ஓடுங்க ஓடுங்க ஓடுங்க, கீழே விழாம ஓடுங்க. இங்க பாருங்க கிருத்திக். வேற ஏதாவது வேணுமா பாரு. பார்க்குறேன் நான் போய். செரிஸ் ஓகே. இவங்களே இங்கே பிக் பண்ணி வச்சுருக்காங்க பாருடா. $7 நான் பிக் பண்ணி வச்சுருக்கிறது. கேக் பாரு. கேக்கா? நோ கேக். செரி சீஸ் கேக். அது சீஸ் கடல்ஸ் இருக்கு. என்னது இது? ஃப்ரெஷ் கார்லிக் ஸ்கேப்ஸ். அந்த தண்டு. ஆப்பிள் ஜூஸ், மேப்பிள் பட்டர், பாப். ஆஸ் யூஷுவல் லாஸ்ட் டைம் இருந்ததே தான். பைனாப்பிள் பெப்பர் ஜெல்லி. பாப்கார்ன் கர்னல்ஸ். இது என்னது? குக்கி ஐஸ்கிரீம் சாண்ட்விச் 450. இன்னும் அந்த கேனில் இருக்கிறது என்னது? அது ஃப்ரெஷ் சிடர் $5. ஆமா. ஸோ எப்போதும் இங்கே வந்து ஐஸ்கிரீம் சாப்பிடுவோம், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இல்ல இது நீ கேட்குற ஃப்ளேவர் இல்லை. பிக்னிக் லஞ்சஸ் இங்கேயே ப்ரொவைட் பண்ணுறாங்க. சம்டைம்ஸ் ஸோ அட்மிஷன் ஃபீ வந்து பார்த்தீங்கன்னா $2 உள்ளார. ஸோ அப்கமிங் ஈவெண்ட்ஸ் அண்ட் ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாம் இங்கே போட்டிருக்காங்க. ஜூன், ஜூலை, எப்போ என்னென்ன இருக்கும்னு. ஜூலையில் செரி பிக்கிங், ஜூலை 2nd ஜூலை 3rd ப்ளூபெரிஸ், ராஸ்பெரி, ப்ளம், பீச். ஹாய், நாங்கள் பாரு பூனை டாடி கிட்ட போகுது. பூனை அங்க நாய்க்குட்டி. அது சரி. என்னடா பண்ற டேய் பூனை? அது பெட் பண்ண சொல்லுது. வீட்டில் யாராவது மனுஷால் இருந்தால் அவங்கள்ட்ட வந்து நின்று போல.
டேடி செல்லம். ஃபுல்லா தெரியுமா? ஃபுல்லாக தெரியும். இப்போ தெரியுது. விரிச்சு அப்படியே இருக்கு மயில். தெரியாது எப்படி இருக்கு பாரு. சூப்பரா இருக்கு இங்க இருந்து பார்க்க. Cows area. Wait, last time there was cows all over this place. ஆமா ஹார்ஸ் கூட இருந்துச்சு. Yeah, there was. Wait, Ganesh, at apple picking there was a horse. I want to see right here. There was a horse. I saw. செரி பேக்கிங்லாம் முடிச்சுட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு ஆல்மோஸ்ட் 5 o'clock ஆக போகுது. இந்த சைட் வெஜிடபிள்ஸ் இருக்குது. ஸோ அதுவும் வந்து லைட்டாக பார்த்துடலான்னு வந்திருக்கோம். பட் பிக் பண்ண முடியுமா தெரியல, டைம் ஆயிடுச்சு. லாஸ்ட் டைம் வரும்போது இதெல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. டக் இல்லடி தங்கம். வேணா உள்ளே போய் பார்த்துட்டு வரியா? காற்று இப்போதான் ரொம்ப சுகமாக இருக்கு. அது சரி. தெரியலவா? ஆமா இதுவும் கேபேஜ் தான். இது இதெல்லாம் கேபேஜ். ஆமா ப்ரோக்கோலி முடிஞ்சு கேபேஜ் வச்சிருக்காங்க. purple cabbage தனியா இருக்கு. green cabbage, purple I saw cabbage. the purple cabbage first. ஆமாடா. And then I saw the green one. உள்ள பாரு இதுல. உள்ள பாரு. என்ன இருக்கு? கேபேஜ் இருக்கு. கணேஷ் கணேஷ் உள்ள பாரு இது. எல்லாத்துலயும் இருக்கும். போங்க. பர்சைடு. I know I saw it. ஓ இங்கயா? நான் அந்தாண்டே பாக்குறேன். ஆமா பாத்துமா செடி போட்டிருப்பாங்க செல்லமா. கொத்தமல்லியா இது? கேரட். கேரட் ஸ்மெல் நல்லா இருக்கு. பாத்துறோம்ல. முள்ளங்கியோ? முள்ளங்கி இப்படி இருக்காதா? இது பீஸ். பட்டாணி தான். இல்ல இல்ல இது பட்டாணி இல்லைங்க. பீன் அவரைக்காய். இங்க ஒரு மாதிரி அவரைக்காய் கிடைக்குதுல, தட்டை மாதிரி ஒரு அவரைக்காய். ஆனா இதெல்லாம் குண்டா இருக்குது. ஒண்ணு குண்டா இருக்குது நல்லா. அதானா நிறைய தான் இருக்கு. இங்கெல்லாம் நிறைய இருக்கு. ஒருவேளை இதுதான் பீஸ் நாங்க போட்டிருந்தாங்களோ. இதுதான் பாருங்க நிறைய காய்ச்சிருக்கு பாருங்க. இதுதான் இது பீஸ்லாம் உள்ள ரவுண்டால இருக்கும். பீஸ் இது தட்டையா இருக்கு. அந்த சைடுல நிறைய இருக்கு பாருங்க. இந்த ஒரு செடியில மட்டும் எவ்வளவு இருக்குன்னு. சோனா கணேஷ் டேய் ரெஸ்ட் ரூம். Wait, let's try it on the ground. ஐயோ டேய் கால் வச்சு நிறுத்துடா. ஸ்டாப் பண்றா. ஏரியாவே செம்ம அழகா இருக்குல்ல. எப்படி இருக்க பாரு. அப்படியே பாதி ஏதோ ஹார்வெஸ்ட் பண்ணிருக்காங்களா, வளர்ந்துருக்கா. டிஃப்ரெண்ட் கலரா இருக்கு அப்படியே பாக்குறதுக்கே. ஓ நடுப்புற வாட்டர் பாடி. ஓ லேக்கா? இல்ல இது ரிவர். ரிவரா? குட்டியா போகுது. ஸோ அவ்வளோதான், எங்கள் ஃபார்ம் டே வந்து முடிஞ்சிருச்சு. பார்த்துருப்பீங்க செம்ம ஜாலியாக வந்து ஒரு 1 day வந்து ஸ்பெண்ட் பண்ணோம்.
நீங்களும் வந்து வரீங்க அப்படின்னா நீங்க மார்னிங்கே வந்து பிளான் பண்ணிக்கணும். மார்னிங் என்னன்னா ஒவ்வொரு ஃபார்முக்கும் ஃபேஸ்புக் பேஜ் இருக்கும். நாங்க போன ஃபார்மோட ஃபேஸ்புக் பேஜ் கொடுக்குறேன், அதில் அப்டேட் போட்டுருவாங்க மோஸ்ட்லி. இப்போ என்ன பிக் பண்ண இருக்கு, இப்போ ஆப்பிள் வளருதுன்னா ஆப்பிள் ரெடி ஆயிடுச்சு பிக் பண்றதுக்கு, இந்த ஆப்பிள் இருக்கு, அது மாதிரி சொல்லுவாங்க. சொல்றப்ப நாங்கள் பிளான் பண்ணி போய்க்க வேண்டியது. ஆமா. ஸோ இதுக்கப்புறம் வந்து இந்த பெர்ரி பிக்கிங் வரும், வெஜிடபிள் பிக்கிங்ஸ் வரும், அப்புறம் ஆப்பிள் பிக்கிங் கொஞ்சம் ஃபால் சீசன் அப்போ தான் வரும். ஸோ எல்லாமே வந்து லைனாக இதுக்கப்புறம் போடுவாங்க ஷெட்யூல்லாம். ஸோ இன்னைக்கு வந்து செரி பிக்கிங் போய் என்ஜாய் பண்ணோம். ஆல்மோஸ்ட் நம்ம எவ்வளோப்பா பிக் பண்ணோம்? 1 kg கிட்ட பிக் பண்ணியிருந்தோம். இன்னும் கொஞ்சம் பிக் பண்ணியிருந்திருக்கலாம். என்னன்னா செரி மேலே இருக்கிறத பிக் பண்ணோம், அந்த இதில் ஏறி தான் பிக் பண்ண முடியுது. அது கொஞ்சம் குழந்தைய வச்சுட்டு கம்ஃபர்டபுளாக இல்லை எனக்கு. அவனை விட்டுருந்தா அவன் வேற கத்திக்கிட்டே இருக்கான் ஒரு பக்கம். ஸோ அதனால் வந்து 2 kg எடுத்துகிட்டு வரலாம் தான் நினச்சேன். கடைசியில் 1 kg தான் பிக் பண்ண முடிஞ்சு. அதுவே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $7 கிட்ட ஆயிடுச்சு 1 kg. ஸோ பறிச்சாச்சு. எல்லாம் வந்து எப்படின்னா கொஞ்சம் நீங்கள் இந்த ஏரியிலலாம் ஏறி மேலெலாம் நல்ல ஸ்வீட்டாக இருக்குது. ஸ்வீட் செரி ஒரு பக்கம் வச்சுருக்காங்க, அந்த ஒரு லைட் சார் டேஸ்ட் இருக்கும்ல, அந்த செரி தனியாக வச்சுருக்காங்க. ஸோ நம்ம பொறுமையாக இருந்து அழகாக நமக்கு பிக் பண்ணி அங்கே ஃபார்மை என்ஜாய் பண்ணுறதுனா பயங்கரமாக பண்ணலாம். நல்லா இருந்துச்சு. கிளைமேட்டுமே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நல்ல வெயில், காத்தடிக்கும் போதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு இல்லைப்பா? செம்மையா நடுவில் சில்லுன்னு காற்று செம்மையாக வந்துச்சு. ஆமாம், நல்லா என்ஜாய் பண்ணோம். ஸோ எங்கள் டே எப்படி போச்சு அப்படின்றத நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சம்மரில் இந்த மாதிரி அவுட்டோர் ஃபன் எல்லாம் வந்து மிஸ் பண்ணாமல் என்ஜாய் பண்ணுங்கள். அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ லெட்ஸ் மெயின்டைன் another beautiful episode.